வீட்ல இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது மயில் எஸ்கேப் ஆகி ரூமுக்குள்ள போறா. அப்போ சரவணன், எனக்கு அவளோட பேரு மயிலான்னு கூட தெரியலப்பா, இது மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து அவ மறைச்சாலா இல்ல இன்னும் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிருக்காலோ தெரியலன்னு சொல்றான். அப்போ ராஜிக்கு நகை விஷயம் ஞாபகம் வருது. உடனே மயில் ரூமுக்குள்ள போய் பார்க்க அங்க அவ அழுதுட்டு இருக்கா. ராஜி கிட்ட, நான் உன்கிட்ட வேணும்னு எதையும் மறைக்கல, எங்க வீட்ல சொன்னதை கேட்டு நடந்துகிட்டேன். இப்படி ஒரு கல்யாணம் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா எங்க அம்மா அப்பா கேட்கலன்னு சொல்றான். யாராவது குழந்தை விஷயத்துல பொய் சொல்லுவாங்களா என்பது போல தன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா மயில். அப்போ அவ நகை விஷயத்தை பத்தி நீ எதுவும் சொல்லிட்டியா, எதுவும் சொல்லிடாத ராஜி என்ன கெஞ்சுறா. அப்போ அங்க வரும் கோமதி, இப்பவும் உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு சொல்லிதான் நீ நினைக்கிறியான்னு கேக்குறா. மயில் என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாம அழுதுட்டே நிக்கிறா. என் பையன் சொக்க தங்கம், அவனை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்கல்ல. உங்க அம்மா இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல அப்பாவா? அது இல்லன்னா உனக்கே இந்த பிராடுத்தனம் செய்யறதெல்லாம் சுலபமா இருக்குன்னு கேட்டு ஷாக் கொடுக்கறா கோமதி. எவ்வளவு போய் சொல்லிருக்க நீ? உனக்கு போய் என் புருஷன் வேலை வாங்கி தந்தாரு, நீ படிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா என் புருஷனை தானே உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க, வேற என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாம மறைச்சிருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு என்று மிரட்டுறா. எங்க மொத்த குடும்பத்தையும் விஷத்தை வச்சு கொல்றதுதான் உங்க குடும்பத்தோட பிளானா என்றெல்லாம் கேட்க மயில் ஆடி போறா. நாளைக்கு காலையில விடியட்டும், உனக்கு இருக்க கச்சேரி. இந்த கோமதியோட உண்மையான மூஞ்சிய நீ பாப்ப, என் பையனை ஏமாதுன யாரையும் சும்மா விட மாட்டேன் என்று கடுமையா எச்சரிச்சுட்டு போறா கோமதி. இதெல்லாம் கேட்டு மயில் கதறி அழுக ராஜி என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறா. இதனிடையே சரவணனை தன்னுடனே படுக்க வச்சு பாண்டியன் புலம்ப ஆரம்பிக்கிறான். வேற யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தா நீ பார்த்து வச்ச பொண்ணோட லட்சணத்தை பாருன்னு நிற்க வச்சு 1008 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா சரவணன் உண்மையை தெரிஞ்சும் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே வச்சிருக்கான் என்கிறான். கோமதியும் இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு ஃபீல் பண்றா. அப்போ அரசியும் அங்க வந்து அண்ணன் பாவம் பா என்று தன்னுடைய கவலையையும் சொல்றா. இதனடுத்து பாண்டியன், காலையில விடியட்டும் எல்லாமே சரியாயிடும்னு சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறான்.